ஜரத்காரு தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கண்டிஷன் போட்டத வெறுக்கிற அவருடைய பித்திருக்கள். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய பித்திருக்களும் வெறுத்துண்டானா அதனால தான் என்ன சொல்றா, பித்திருக்கள் சாபம், பித்திருக்கள் சாபம். ஜனமேஜயன் தன்னுடைய பிதாவுக்கு ஏற்பட்ட துயரத்திற்கு பழிவாங்குவதற்காக சபசர்ப்ப யாகம் ஆரம்பித்தான்னா அதனுடைய பின்னணியில பல பித்திருக்களுடைய எபிசோட்ஸ் இருக்கு. அந்த பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா குலமே இல்லாமல் போயிடும். ஜரத்காருவுக்காகவே தன்னுடைய தங்கைய வளர்த்துட்டு இருக்கார். அந்த தங்க பேர் என்ன? ஜரத்காரு. ஜரத்காருவினுடைய சரித்திரம். ஜரத்காரு என்ன யாரு? ஒன்னும் பெரிய கஷ்டம் இல்ல. அந்த கதை ரொம்ப முக்கியமான கதை. ஜரத்காருன்னு ஒரு மகரிஷி இருந்தார். அந்த மகரிஷிக்கு ஒரு விரதம், ஒரே விரதம் தான். என்ன? கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைதான், ஒன்னும் பெரிய கஷ்டம் இல்ல. ஆனால் என்ன மாதிரியே என்னுடைய பொண்டாட்டிக்கும் என் பேரே இருக்கணும், ரமணி வாசஸ் ரமணி. அந்த மாதிரி ஜரத்காரு வாசஸ் ஜரத்காரு. சில பேர் புருஷாளுக்கு ஸ்திரீகளுக்கு ரெண்டு இருப்பா, ராஜாமணி, ரங்கமணி, ஸ்ரீநிதி, இந்து, ரமணி. இதெல்லாம் புருஷாளுக்கும் பேர் உண்டு, ஸ்திரீகளுக்கும் பேர் உண்டு. ஸ்திரீயும் பேர் வச்சுப்பா, புருஷாலும் பேர் வச்சுப்பா. ஜரத்னா தேகம், காருனா அது வெறுப்பவர். அதாவது காயக்லேசம் பண்ணி தபஸ்லையே ஆழ்ந்திருப்பவருக்குத்தான் பேரை தவிர்த்து அவர் எனக்கு என்ன மாதிரி ஒரு பேர் வச்சுக்கணும்னா இப்பெல்லாம் என்னென்னமோ பேர் வச்சுக்கிறா. இப்ப வைக்கிற பேரெல்லாம் நமக்கு ரொம்ப புரிய மாட்டேன்றது. கேட்டா சம்ஸ்கிருத பெயர் அப்படின்றா. ஏதோ கொஞ்சம் ஆச்சரியம். அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அவன் தினமலர்ல வந்தது, தினமணில வந்தது, கூகுள்ல இன்னைக்கு அதுதான் ப்ரொடக்ட் பண்ணி வச்சது. கூகுளுக்கே பேர் போயிடுத்து நேத்துல இருந்து. அது பாவம் அல்லாடிட்டு இருக்குது. இப்ப என்னமோ பேர் வைக்கிறான். சுவாமி ஜரத்காருடைய அவன பேர் வச்சுப்பாளா? அதே பேர்ல ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கணும்னா ஆசைப்பட்டா அது கிடைக்குமா? அப்படியே ஒரு பொண்ணு சிவத்திரம், அப்படியே ஒரு பொண்ணு இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோசரம் பேரை மாத்திக்கணும்னு அதுக்கு 1000 ப்ராசஸ் இருக்கு. பேன் கார்டு மாத்தணும், ஆதார் கார்டு மாத்தணும், ரேஷன் கார்டு மாத்தணும், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதனால இவர் கல்யாணம் பண்ணிக்காமலே தள்ளி போட்டே வந்திருந்தார். அந்தந்த சமயத்துல என்னென்ன காரியம் பண்ணணுமோ அந்தந்த காரியத்தை நாம பண்ணணும். புருஷனா இருந்தாலும் சரி, ஸ்திரீகளா இருந்தாலும் சரி, விவாகம்ன்றது உச்சிதமானது ஒரு வயசு இருக்கு. அந்த வயசை தாண்டி போகக்கூடாது. இதெல்லாம் சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எத்தனை உபன்யாசங்கள்ல சொன்னாலும் இது ஒன்னும் காரியகரமா இல்லை. அதுவும் பெண்களை பெற்றவர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய உச்சாணி கொம்பு இருக்கு பாருங்கோ, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு நாள் அந்த ஜரத்காரு காட்டு வழியா போயிட்டு இருக்க. அங்க ஒரு பாழடைஞ்ச கணத்துல தலைகீழ சில பேர் தொங்கிட்டு இருக்கா. அவ கால்ல வைக்கோல் அதுதான் தாங்கிட்டு இருக்கா. லைட்டா சுத்தின்னு இருக்கு அந்த வைக்கோல். அந்த வைக்கோலை எலி கடிச்சிட்டு இருக்கு. எந்த நிமிஷம் ஆனா அது அருந்து விழும். அவ தலைகீழ பாழுங்கணத்துல விழுந்துருவான். விழுந்தா மண்டை சதறி போக வேண்டியதுதான். ஜரத்காரு பாக்குறார் அவள. யாரு நீங்க? என்ன விஷயம்? உங்களை பார்த்தா ரொம்ப ஆபத்துல இருக்க மாதிரி தெரியுது. ஏன் பாழங்கணத்துல தலைகீழ தொங்கிட்டு இருக்காத பார்த்தா ஆபத்துல இருக்க மாதிரி இருக்கேன்னா இப்ப என்ன பண்ணுவா? உடனே அவ கூட ஒரு செல்ஃபி எடுத்துப்பா. சேவ் தம், வெரி அர்ஜென்ட் அப்படின்னு உடனே அதை லைவ்ல போடுவான். அதாவது இப்ப நாம ஒரு காட்டுல ஒரு பாழங்கணத்துல இருக்கோம், 10 பேர் தலைகீழா தொங்கிட்டு இருக்கா, அவளை காப்பாத்துறோம், நீங்க எல்லாம் வாங்கோட கூப்பிடுவாளை தவிர்த்து இவன் போய் ஒரு 2 பேரை கை குலுத்திக்கு கிடையாது இல்லையா? செல்ஃபி அப்படின்றது செல்ஃப் மோட்டிவேஷன் போயிடுத்து, செல்ஃபிஷ் மோட்டிவேஷன்ல வந்துருச்சு. அப்படி ஆயிடுத்த உலகம். நீ நாங்களா? அது ஏன் கேட்கிற? நாங்கெல்லாம் யாயாரவர்கள்னு பேரு. சொல்றான் அந்த கதை. நாங்கெல்லாம் யாயாரவர்கள்னு பேரு, யாயாவரர்கள்னு பேரு. எங்களுக்கெல்லாம் யாயாவரர்கள்னு பேரு. பெரிய தபஸில் ஆழ்ந்தவர்கள், எப்பொழுதும் தவத்திலேயே ஆழ்ந்த நிஷ்டை பெற்றவர்கள். ஐயோ, எங்க குலத்துல ஜரத்காருன்னு ஒரு மகாபாபி பிறந்துட்டான். அவனுக்கு பித்திருக்களா நாங்க இருக்கோம். அவன் சந்ததிகளை விருத்தி பண்ணிக்கல, தர்ம பிரஜோத்பத்தியர்த்தம் கல்யாணம் பண்ணிக்காமல் ஏமாத்தின் இருக்கான். ஆகையால அந்த சந்ததி விருத்தியாகாத காரணத்தினால நாங்க கீழே 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 அதோகதி அடைஞ்சுட்டு இருக்கோம். ஏன் தான் இந்த மகாபாபி எங்களை இப்படி வதைக்கிறானோ தெரியலையேன்னு யாயார் அவர்கள் சொல்றார்.
இப்ப கல்யாணத்துடைய சிக்னிபிகன்ஸ்ன்றது வெறும் ஆண் பெண் சேர்க்கை இல்லை சுவாமி. வெறும் காமத்தை தனித்துக் கொள்வதற்காக ஏற்படக்கூடிய தேகத்துடைய புணர்ச்சி இல்லை சுவாமி. அது ஜரத்காரு தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கண்டிஷன் போட்டத வெறுக்கிறா அவருடைய பித்திருக்கள். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய பித்திருக்களும் வெறுத்துண்டாலாம். அதனால தான் என்ன சொல்றா, பித்திருக்கள் சாபம், பித்திருக்கள் சாபம்னா யாரோ ஒருத்தர் ஜோசியம் பார்த்து சொன்ன உடனே ஓடுறோம் நம்ம அதுக்கு பிராயஷ்சித்தம் பண்றதுக்கு. அதுக்குதான் இந்த ஜரத்காரு உபாக்கியானம். ஜனமேஜயன் தன்னுடைய பிதாவுக்கு ஏற்பட்ட துயரத்திற்கு பழிவாங்குவதற்காக சத்திரயாகம், அபசர்ப்ப யாகம் ஆரம்பித்தான்னா அதனுடைய பின்னணியில பல பித்திருக்களுடைய எபிசோட்ஸ் இருக்கு. பல பித்திருக்கள் அவர்கள் மன வருத்தப்பட்டிருக்கா, அவளுக்கு சமம் மனசுல ஏற்பட்டிருக்குன்னு கதை இருக்கு. அவ சொல்றா, ஏண்டா தர்ம சந்ததிக்காக கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா, வெறும் பிரஜோத்பத்தியர்த்தம் இல்லை. சுப்ரஜாஸ்துவாய ஹஸ்தம் மயா பத்யா ஜரதஷ்டிர்யதாசஹா. எப்பேற்பட்ட பாணிகிரகண மந்திரம் இது. கல்யாணம் ஆகி திருமங்கல் தாராளம் ஆன உடனே கொண்டு போய் அக்ஷதையை தள்ள கொட்டுறோம் நம்ம. இப்ப ட்ரோன்ல இருந்து போடுறாங்க. ஹஸ்தம் மயா பத்யா ஜரதஷ்டிர்யதாசஹான்னு அந்த பெண் கையை பிடிச்சானா அந்த பெண்ணும் கையை விடக்கூடாது, அவனும் கையை விடக்கூடாது. அப்படி ஒரு பாணிகிரகண மந்திரம். பாணிகிரகண சுபமூர்த்தோ ஸ்திரி பவந்தா மகாந்தா அனுகிருண்ணந்தூன்னு அதை பிரார்த்திச்ச பிறகுதான் அக்ஷர சேர்க்கணும். திருமங்கல்யதான ஆன உடனே வந்து அக்ஷர சேர்க்கக்கூடாது. அந்த பாணிகிரகண சுபமுகூர்த்தம் இது. இந்த சமயத்துல எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அப்ப வந்து அக்ஷரம் திருமங்கல்யானம் ஆச்சு, எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு அப்ப அக்ஷரம் சேர்க்கணும். வாரி 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 தள்ள போடுறது. இப்பெல்லாம் பாருங்க, உட்கார்ந்து இருக்கிற வாத்தியார் முட்டாக போட்டுக்கிறாரு. ஏன்னா புஸ்கு 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 கொசு மருந்து அடிக்கிறான். அதுல பைத்தியங்கள். இங்கதான் நம்ம லிமிடேஷன்ஸ் தாண்டி போறோம். இததான் நாம தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். விளக்கேத்தி சுபமாக குழந்தைகளுக்கு கொண்டாட வேண்டிய பர்த்டேவை விளக்க ஊதி அணைச்சி கெக்கரை பெக்கரை கொண்டாடிட்டு இருக்கோம். எப்படி அது ஆயுசு விருத்தியாகும்? ஜரத்காரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா தர்ம சந்ததி இல்லாமல் போயிடுறது. தர்ம சந்ததி இல்லாமல் போயிட்டா பித்திருக்களுக்கு மனவருத்தம் ஏற்படுறது. அந்த பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா குலமே இல்லாமல் போயிடுறது. உடனே ஜரத்காரு விழுந்து சேவிக்கிறார். யாயாவரானாமவயம் ரிஷய சம்சிதௌ விரதாக சந்தான பிரக்ஷயாத் பிரம்மன் அதோ கச்சாமமேதினி அஸ்மாகம் சந்ததிஸ்த்வேகோ ஏகஹ ஜரத்காருரிதி ஸ்மிருதஹ. அவ சொல்றா, அஸ்மாகம் சந்ததிஸ்து ஏகஹ ஜரத்காருரிதி ஸ்மிருதஹ மந்தபாக்யஹ அல்பபாக்யானாம் தப ஏகம் சமாஸ்திதஹ நச புத்ரான் ஜனயிதும் தாரான் மூடஸ்சிகீர்ஷதி தேன லம்பா மகே கர்த்தே சந்தானஸ்ய க்ஷயாரிஹ. எங்க குடும்பம் விருத்தியாகாததுனால, எங்க சந்ததிகள் வளராததுனால, அந்த ஜரத்காருடன் ஒரு பாபி இருக்கிறதுனால நாங்கள் மேலே மேலே கீழே போய்கொண்டே இருக்கிறோம். அந்த பாழும் கடலாகிற சேற்றுக்குள்ளே நாங்கள் அழுந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாபியான ஜரத்காரு எப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு சந்ததிகளை விருத்தி பண்ணி எங்களெல்லாம் காப்பாத்துவானோ தெரியலையேன்னு அவ ஓடு கதறி அழறா. ஜரத்காரு சேவிச்சார். சுவாமி, நான் தான் அந்த ஜரத்காருன்னு. அடா பாவி, ஏண்டா இப்படி இருக்கேன்னார். நான் பண்ணின தப்பு புரிஞ்சுடுத்து சுவாமி, நான் பண்ணின தப்பு புரிஞ்சுடுத்து. நான் எவ்வளோ பெரிய பாப்பி ஆயிட்டேன். நான் உடனே போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு காட்டுக்கு போறார். ஆனா அவருக்கு எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு தெரியல. விரதபங்கமும் ஏற்படக்கூடாது. தான் எப்படி மனோரத்தித்தாரோ அதே மாதிரி அந்த பெயருடைய கன்னிகையை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். யாருக்கிட்ட கேட்கறது, எங்க விசாரிக்கிறது? matrimonial.comலாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் நடக்கல, எதுவும் சரிப்பட்டு வரல. காட்டுல தனியா இருந்து கன்யாமே தேகி பவதி பிக்ஷாந்தேகி மாதிரி கன்யாமே தேகி, எனக்கு பொண்ணு வேணும், எனக்கு யாராவது பொண்ணு கொடுக்கல, எனக்கு யாராவது பொண்ணு கொடுக்கல அப்படின்னு மாப்பிள நான் இருக்கேன் அப்படின்னு மரத்துக்கு பின்னாடியில ஒருத்தர் எட்டி பார்த்தார். அவர் பேர் யாரு? என்ன? வாசுகி என்னும் சர்ப்பராஜா. அவர் ஜரத்காருவுக்காகவே தன்னுடைய தங்கைய வளர்த்துட்டு இருக்கார். அந்த தங்க பேர் என்ன? ஜரத்காரு. அது எப்படி? பாரத ரகசியங்கள் தொடரும்.
கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. வாழியடி தோப்புல் வருணிகமாந்தாசிரியன் வாழியவன் பாராரவிந்த மலர் வாழியவன் கோதிலாத்தாள் மலரை கொண்டாடி கொண்டிருக்கும் தீதிலா நல்லோர் திரள் ஸ்ரீகிருஷ்ணமாரியம் கருணாலயந்தம் வேதாந்த யுக்மம் சமதீதவந்தம் வத்சாபிஜாதம் விருஷாம் வரண்யம் ஸ்ரீபாஷ்ய சிம்மம் பிரணமாமி நித்யம். ஸ்ரீமதே வாத்ஸ்ய ஸ்ரீகிருஷ்ணமாரிய மகாதேசிகாய நமஹ. அஸ்மத் குருப்யோ நமஹ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.